வணக்கம். ஆர்டிஇ 2009 ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டம் 2009. இந்த சட்டத்தின்படி இந்தியால உள்ள தனியார் பள்ளிகள்ல 25% சீட்ஸ ஒரு பர்ட்டிகுலர் செக்டார் ஆஃப் பீப்பிளோட குழந்தைகளுக்கு ஒதுக்கணும். ஆர்டிஇனா என்ன? இந்த ஆர்டிஇ ஆக்ட் படி உங்க குழந்தைகளை நீங்க என்ரோல் பண்ண முடியுமா? அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது? அண்ட் ஆர்டிஇ எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்? அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஆர்டிஇ அப்ளிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஃபில் பண்ண போறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25% ஆஃப் த சீட்ஸை தனியார் பள்ளிகள்ல ஒரு பர்டிகுலர் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்கு பிரிக்கிறாங்க. இதை எப்படி செக்ரிகேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வீக்கர் செக்ஷன், ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் அண்ட் மூணாவது இந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப்லயே ஸ்பெஷல் கேட்டகரியா கொண்டு வராங்க. அதாவது நலிவடைந்த பிரிவு, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவு அண்ட் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவுலயே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கொண்டு வராங்க. இந்த 3 கேட்டகரியில உங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆர்டிஇ மூலியமா உங்க குழந்தைங்களை பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல என்ரோல் பண்ணலாம். அண்ட் அதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர், எப்படி இந்த ஸ்டெப்ஸை பிரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது பார்க்கலாம். ஆர்டிஇ ஏப்ரல் இல்ல மே மந்த்ல இந்த நோட்டீஸ் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது கோவிட் சுச்சுவேஷன்னால இப்பதான் இந்த நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 27, 2020ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அண்ட் செப்டம்பர் 25, 2020ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆயிரும். நம்மளுக்கு இந்த 1 மந்த் டைம்க்குள்ள நம்ம குழந்தைங்களை இதுல என்ரோல் பண்ண வைக்கலாம். உங்களுக்கு தனியார் பள்ளிகள்ல உங்க குழந்தைங்களை சேர்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, உங்க வீட்ல இருந்து சுத்தி உள்ள 1ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ள தனியார் பள்ளிகள் இருந்துச்சுன்னா, அந்த பள்ளிகள்ல உங்க குழந்தைகள நீங்க இலவசமா படிக்க வைக்கலாம். இதுக்கு 2 கேட்டகரியா இருக்கு. ஒண்ணு நீங்க உங்க குழந்தைங்கள எல்கேஜில சேர்க்கலாம். அப்படி இல்லன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்க்கலாம். எல்கேஜில இருந்து 8th ஸ்டாண்டர்ட் அப்படி இல்லன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்டுக்கான செலவுகள கவர்மெண்ட்டே ஏத்துக்கிறோம். அண்ட் அது போக பிரைவேட் ஸ்கூல்ல வாங்கக்கூடிய ஃபீஸ் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க ஏரியால உள்ள பக்கத்துல உள்ள பிரைவேட் ஸ்கூல்ஸ் போய் விசாரிங்க. அங்க ஆர்டிஇ ஸ்கீம் அப்ளிகபிளா இருக்கா அப்படின்னு பாருங்க. ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஆகஸ்ட் 25ல இருந்தே எந்தெந்த ஸ்கூல்ல ஆர்டிஇ கீழ வருதோ அவங்க ஸ்கூல்ல நோட்டீஸ் போர்டுல டிஸ்ப்ளே பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல ஆர்டிஇ ஸ்கீம் படி நாங்க என்ரோல் பண்றோம். நீங்க வந்து உங்க குழந்தைகளை அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க வந்துட்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை சுத்தி உள்ள ஸ்கூலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நீங்க போய் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆர்டிஇல அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆண்டு வருமானம் 2,00,000க்கு கீழ தான் இருக்கணும். அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே சொல்றேன். அண்ட் ஆர்டிஇல இன்னொன்னு முக்கியமானது, 1 மந்த் டைம் இருக்கு. அதனால செப்டம்பர் 24 பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்ல பண்ணும்போது சர்வர் இஷ்யூஸ் வரலாம். அண்ட் ஏதாச்சும் நம்மகிட்ட டாக்குமெண்ட் மிஸ் ஆகலாம். அதனால எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா சில பேருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்துட்டு நம்ம ரீசென்ட்டா தான் வச்சிருக்கணும். இல்லாம இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்காம இருந்திருப்பாங்க. அத நம்ம 2யுமே பார்த்தீங்கன்னா, சேவை மையங்கள்ல போய் எடுத்துக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் அதுக்கு 1 வீக் மேல டைம் ஆகும். நீங்க இப்பவே அப்ளை பண்ணா தான் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்க முடியும். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஒரு ஐடியாவோட ஆர்டிஇ ஸ்கீம்ல அப்ளை பண்ணுங்க. அண்ட் இந்த ஆர்டிஇ ஸ்கீம்ல அப்ளை பண்றது அப்படின்றது தனிநபர் விருப்பம். அண்ட் இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு ஆக்ட் குழந்தைகளுக்காக இருக்கும்பொழுது அதை பத்தி தெரியப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க குழந்தைங்கள என்ரோல் பண்ணுங்க. அண்ட் உங்கள சுத்தி உள்ளவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சொல்லுங்க. தட் அவங்களுக்கும் விருப்பம் இருந்தா அவங்க என்ரோல் பண்ணட்டும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் போயிட்டு ஆர்டிஇ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குல்ல, rte.tnschools.gov.in. நம்ம இந்த வெப்சைட்டில் தான் போய் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண போகிறோம். நான் நிறையா தடவை இந்த வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி போனனால எனக்கு இது ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகுது. மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 இல்லை ஃபஸ்ட்டு 10 டிஸ்பிளே ஆகும். பட் இந்த ஒரு லிங்க் தான் அஃபிஷியலாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற லிங்க். வேறு எதுவும் ப்ரைவேட்டாக எதுவும் லிங்க்ஸ் எதுவும் நீங்கள் பிலீவ் பண்ண வேணாம். இந்த லிங்க்குள்ளே போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜ் டிஸ்பிளே ஆயிரும். டேரெக்டாக ஸ்டார்ட் அப்ளிகேஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த பேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ஸ்கூல் லிஸ்ட் கான்டாக்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. கான்டாக்டர்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் இந்த ஆர்டிஇயோட கோஆர்டினேட்டர்ஸோட ஃபோன் நம்பர் வரும். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். பட் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் மிஸ்யூஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் ஏதாச்சும் நிறையா இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக கன்சல்டேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஹோம் பேஜ் போய்க்கலாம். இங்கே வியூ ஸ்கூல் லிஸ்ட் இருக்கும். இன்கேஸ் உங்கள் ஊரில் என்னென்ன ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இந்த ஸ்கீம் கீழே நீங்கள் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியவே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்னா அங்கே 392 ஸ்கூல்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5239 சீட்ஸ் இருக்குன்னு. இன்கேஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு கோயம்புத்தூருக்குள்ளே என்னென்ன ஸ்கூல்லாம் இந்த ஸ்கீம்ஸில் அப்ளிகபிளாக இருக்குது,
ப்ளஸ் அங்கே ஆர்டிஇ சீட்ஸ் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் அந்த ஸ்கூல் கோயடா இல்லை பாய்ஸ் ஸ்கூலா கேர்ள்ஸ் ஸ்கூலா அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் முக்கியமாக அந்த ஸ்கூலில் ஆர்டிஇ ஸ்கீம் படி எல்கேஜிக்கு இப்போ அட்மிஷன் கொடுக்குறாங்களா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த ஸ்கூல் லிஸ்ட் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ இதில் உள்ள டோட்டலாக உள்ள 400+ ஸ்கூல்ஸ்லேயே உங்கள் இஷ்டப்பட்ட 5 ஸ்கூல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. உங்கள் வீட்டை சுற்றி உள்ள 1 to 1.5 கிலோமீட்டர் ஸ்கூலில் தான் நீங்கள் ஸ்கூல் செலக்ட் பண்ண முடியும். அதை நம்ம எப்படின்றத ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூக்காக தான் இந்த பேஜ். ஸோ ஹோம் போய்க்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 27th ஆகஸ்ட் 10 AM ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25th செப்டம்பர் மிட் நைட்டோட க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகண்ட்டோட, அதாவது உங்கள் குழந்தையோட ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் இல்லை ரேஷன் கார்டு அது உங்களோடது, இல்லை பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா பாதுகாவலர் இல்லை கார்டியனோடதை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2 செக்ஷன் கீழே இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ஆர்டிஇயில் வீக்கர் செக்ஷன் 1, டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் அவங்க இன்னும் ஒன்று கொண்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அண்ட் செகண்ட் உள்ளவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் என்னன்னு கேட்பாங்க. அதை நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட ரெடியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரெடியாக இந்த சென்ஸ் ஸ்கேன் பண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஸ்டெப்ஸ் அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். அண்ட் ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வைக்கணும், அதை எப்படி ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெஸ்யூம் அப்ளிகேஷன். ஸோ ஸ்டார்ட் அப்ளிகேஷன்னா நீங்கள் புதுசாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணலாம். ரெஸ்யூம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பர்டிகுலர் ஸ்டெப் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக் போயிட்டோம் அப்படின்னா இந்த ரெஸ்யூம் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ரோம் உலாவி அல்லது மொசைலா ஃபயர்ஃபாக்ஸ் உலாவி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ப்ரௌசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் இல்லை மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே ஒரு 5 டேப் இருக்குது. பர்சனல் டீட்டெயில்ஸ், பேரண்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ், செலக்ட் ஸ்கூல்ஸ். பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னா குழந்தைய பற்றின எல்லா தகவல்களையும் நம்ம இங்கே சொல்லணும். அண்ட் பேரண்ட் டீட்டெயில்ஸ்னால் பெற்றோரை பற்றின தகவல்களை. அண்ட் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் எங்கே இருக்குது, உங்கள் வீடு எங்கே இருக்குது, ஸோ அதை வச்சு தான் நீங்கள் எந்த ஸ்கூல் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றது வரும். அண்ட் 4வது டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்றது இந்த 4வது ஆப்ஷன். அண்ட் 5வது உங்கள் ஏரியாவை சுற்றி உள்ள ஸ்கூல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுதான் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் முடிச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹைடான மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி டேபிளோட இன்ஃபர்மேஷனை பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே சாம்பிளுக்காக தான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு சாம்பிள் டீட்டெயில்ஸாகவே கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு செக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஜெண்டர், ஸோ மேல், ஆண், ஃபீமேல், பெண், டிரான்ஸ்ஜெண்டர். ஓகேங்களா? ஸோ 3ஆம் பாலினம். ஸோ இவங்களுக்கும் இந்த ஆர்டிஇ ஸ்கீமுக்குள்ளே அப்ளிகபிளாக இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணி இதை பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் செக்குன்னு போட்டு நான் ஃபீமேல் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கீழே ஒன்று இருக்குது பாருங்களேன், பிறந்த தேதிப்படி விண்ணப்பிக்கக்கூடிய வகுப்பு. ஸோ உங்கள் குழந்தை இந்த டேட் ஆஃப் பர்த்ஸ்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள் குழந்தைகளை நீங்கள் எல்கேஜியில் சேர்க்குறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த May 31, 2016 ஜூலை 31, 2017 தான் பிறந்திருக்கணும். அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தையாக இருந்தாங்கன்னா இன்கேஸ் அவங்க வந்துட்டு 2014 May 31 2015 ஜூலை 31 உள்ள டேட் ஆஃப் பர்த்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு அப்ளிகபிளாக இருக்கிற மாதிரி January 1 நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் சாம்பிள் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்காக நான் காட்டுறேன். ஸோ January 1 கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எல்கேஜி மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்த குழந்தைங்க எல்கேஜியில் மட்டும்தான் சேர்க்கறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க ஆர்டிஇ ஸ்கீம் மூலியமாக. இப்போ இல்லை நான் வந்து 2015 நான் வந்துட்டு January 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இங்கே ஆப்ஷன் எலிஜிபிளாக இருக்கும். உங்களால் எல்கேஜி செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைங்க இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே தான் இருக்காங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஆர்டிஇ ஸ்கீம் வழியாக அப்ளை பண்ண முடியும்.
ஸோ அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி சாம்பிளாக கொடுத்துருக்கேன். அண்டு பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட குழந்தையோட பேர், இது வந்து உங்களோட விருப்பம் தான், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ உங்கள் குழந்தையோட பேரை வந்துட்டு ஃபஸ்ட் லெட்டரில் கேபிட்டலில் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்பர் ஏதாச்சும் இருந்தால் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே பாஸ்வேர்டை திருப்பி இங்கே நீங்கள் டைப் பண்ணணும், எந்தவித தப்பும் இல்லாமல். இப்போ உதாரணத்துக்கு நான் செக் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்கள் அந்த செக் அப்படின்றத கொடுத்துட்டு உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேரும் நம்பரும் கொடுக்கறதுனால உங்கள் பாஸ்வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் பாஸ்வேர்டில் ஸ்பேஸ் விடாதீங்க, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, கமா போடுறது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க, மறந்துடலாம். ஸோ ஈஸியாக பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு. அடுத்து ரிலீஜன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், ஜெயினிசம், சீக். ஸோ இதில் இல்லை அப்படின்னா அதர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஒரு சாம்பிளுக்காக ஃபில் பண்ணுறதுக்காக நான் கிறிஸ்டின் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் கம்யூனிட்டி. ஸோ உங்களோட என்ன கம்யூனிட்டி, பிசியா, எம்பிசியா, ஓசி, டிஎன்சி, எஸ்டி, சோஷியல் கேட்டகரி நாட் டிஸ்க்ளோஸ்ட். ஸோ கொடுக்க விரும்பலை அப்படின்னு சில பேர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பாங்க. அண்ட் சாதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு இருக்காது. ஸோ உங்கள் சாதி சான்றிதழை பொறுத்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பிசி அதர்ஸ் அப்படின்றத ஃபில் பண்ணுறேன். அண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமானது மொபைல் நம்பர். எல்லாரும் இதில் என்ன தப்பு பண்ணுறோம்னா, அப்போதைக்கு நம்மளுக்கு என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதை கொடுத்துட்றோம். திருப்பி அந்த சிம் கார்டை யூஸ் பண்ணுறோம் இல்லைன்னு கூட பார்க்குறது இல்லை. ஸோ நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு சிம் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. அந்த நம்பரில் போத் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி இந்த லிஸ்ட்டு ஸ்கூல்ஸுக்கு போகும்போது அவங்க அந்த மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டிருந்து இருக்கிற ப்ரூஃப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மொபைல் நம்பர், இன்னொன்று இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடியாச்சும் அவங்க இஃப் எனி ஏதாச்சும் இருந்தால் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மொபைல் நம்பர் கம்பல்சரியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் சாம்பிளுக்கு ஃபில் பண்ணுறனால என்னோட மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் செகண்ட் டேபுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் வருது தெரியுங்களா, ஒரு அப்ளிகேஷன் நம்பர்னு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர். ஏன்னா இந்த நம்பரை வச்சா தான் உங்களால் வந்துட்டு அடுத்து லாகின் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 47094179. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் டு லாகின். திருப்பி நீங்கள் லாகின் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகும். இது எந்த ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஇ அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே அங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெஸ்யூம் அப்ளிகேஷன் இருந்துச்சுல, அந்த ரெஸ்யூம் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் கொடுங்க. ஸோ நான் என்னோட அப்ளிகேஷன் நம்பர் இதில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாஸ்வேர்டு அங்கே நீங்கள் கொடுத்துருந்தீங்கல்ல, அதை தப்பு இல்லாமல் இங்கே கொடுங்க. கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டும் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களால் உள்ளே லாகின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் திருப்பி கன்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும், முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேரண்ட் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் பேரண்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறவங்க இன்கேஸ் அப்பானா அப்பா போட்டுக்கோங்க, இல்லை அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அம்மா போட்டுக்கோங்க. இல்லை 2 பேருமே இல்லை, நீங்கள் தான் ஃபில் பண்ணுறீங்க அவங்களுக்காக கார்டியனா அப்படின்னா கார்டியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே நான் அம்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸுமே சாம்பிளுக்காக கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ அம்மாவோட பேர், ஓகேங்களா, இப்போ நீங்கள் அம்மாவோட பேர் இதெல்லாம் நீங்கள் எதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, அம்மாவுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சுருப்பீங்க, இல்லை அப்பா பேரை கொடுக்குறீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சுருப்பீங்க. ஆதார் கார்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதையே நம்ம கொடுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணுறோமோ நம்ம ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸை குறைக்கலாம். அதனால் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ நீங்கள் அந்த நேம் கொடுங்க. ஸோ நான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் மதர் அப்படின்னு ஒரு கொடுக்குறேன். ஓகேங்களா? சும்மா நான் ஒரு சாம்பிள் நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டில் அம்மாவோட ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை பர்ஃபெக்டாக இங்கே கொடுங்க. ப்ளீஸ் செலக்ட் அம்மாவோட ஆக்குபேஷன் என்ன. இன்கேஸ் அம்மா வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, ப்ரைவேட் ஜாபா, ஹோம் மேக்கரா, இல்லை அதர். உங்களுக்கு இதில் இல்லாத ஏதாவது ஜாப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதர் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டோட்டல் ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அதில் 3 கேட்டகரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. வீக்கர் செக்ஷன்,
டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல். நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன் இதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. வீக்கர் செக்ஷன்னா இந்த பேஜில் தான் டிஃபால்ட்டாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படின்றது அது கேட்குது. இன்கேஸ் நீங்கள் பிசி அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜஸில் அதுக்கான இந்த டாக்குமெண்ட் பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. பட் இந்த ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். இல்லை நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்? ஆர்ஃபனா, நீங்கள் கைவிடப்பட்டவங்களா? டிஃபரெண்ட்லி ஏபிள், நீங்கள் மாற்றுத்திறனாளியா? சைல்டு ஆஃப் அ ஸ்கேவன்சர், நீங்கள் துப்புரவு இல்லை தூய்மை பணியாளரோட குழந்தையா? இல்லை டிரான்ஸ்ஜெண்டர், மூன்றாம் பாலினவரா? இல்லை ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆகணும். ஸோ இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வீக்கர் செக்ஷன் கொடுக்குறேன். இல்லை டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கூட கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் தானே. ஸோ இந்த இடத்துல டோட்டல் ஆனுவல் இன்கம். ஸோ ஆர்டிஐ ரூல்ஸ் படி உங்களோட குடும்ப வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும் வருஷத்துக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்துட்டு 1 லட்சம் கொடுக்குறேன். இந்த 1 லட்சம் எதை நீங்கள் வச்சு பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே இதை கொடுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம டாக்குமெண்ட்டோட மேட்ச் ஆனால் தான் நம்ம ஃபார்ம் அப்ரூவ் ஆனதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் அது சேவ் ஆகலை, ஏதாச்சும் ஒரு எரர் காட்டுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 டீட்டெயில்ஸ் முடிச்சாச்சு. தேர்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ், அப்பாவோட ஆதார் டீட்டெயில்ஸில் அட்ரஸ் ஒன்றா தான் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. இந்த அட்ரஸ் நீங்கள் கொடுக்க போகிற டீட்டெயில்ஸை வச்சு தான் நீங்கள் ஸ்கூல் செலக்ட் பண்ணுறதே இருக்கும். உதாரணத்துக்கு உங்களோட ரேஷன் கார்டு இல்லை ஸ்மார்ட் கார்டு அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இதில் கொடுங்க. அண்டு இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் ஆதார் கார்டு வேறு அட்ரஸ்லையோ இல்லை ரேஷன் கார்டு வேறு அட்ரஸ்லையோ இருக்குது அப்படின்னா அதை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு அந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அட்ரஸை டிடெக்ட் பண்ணி தான் அது வந்துட்டு நம்ம கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் இங்கே ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுற ப்ரூஃபில் வேற ஒரு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ நல்லா பர்ஃபெக்டாக கொடுங்க. எல்லாத்துலேயும் ஒரே அட்ரஸ் இருக்கிற மாதிரி அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். சும்மா என்ன கொடுக்குறேன்னா 123 ஸ்ட்ரீட். ஓகேங்களா? 123 ஸ்ட்ரீட்டுன்னு கொடுத்துட்டு பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பின்கோடு வச்சு தான் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட், நான் வந்து கோயம்புத்தூர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சாம்பிளாக ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் தான். இப்போ என்னென்னா டைப் யுவர் நியரஸ்ட் பாப்புலர் ஏரியா டு லொக்கேட் யுவர் அட்ரஸ் ஆன் தி மேப். ஏதாச்சும் ஒரு பாப்புலரான ஏரியாவை இதில் அப்டேட் பண்ண சொல்லுது. நான் இங்கே வந்துட்டு சரவணம்பட்டி அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன். ஸோ கொடுக்கும்போது அதுவே சரவணம்பட்டி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்பில் சரவணம்பட்டிக்கான நீங்கள் எந்த லொக்கேஷன் அப்படின்றத உங்களுக்கு அதுவே காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துல உங்கள் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் பேக் டெலிவரி, ஏஆர் சூப்பர் மார்க்கெட், இந்த சைடில் என்னோடய வீடு இருக்குது அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது எல்லாமே நான் கொடுக்குறது எல்லாமே சாம்பிள் டீட்டெயில்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு திருப்பி ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த அட்ரஸ் தான் அப்படின்னு அது காமிக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷனை வச்சு தான் அது நெக்ஸ்ட்டு உள்ள ஜிபிஎஸ் ட்ரேஸ் பண்ணி சுற்றி உள்ள உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இந்த ஸ்டெப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கரெக்டான அட்ரஸ் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃபோனில் கூகுள் மேப் இருந்தால் கூட உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி இந்த மேப்பில் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் சேவ் கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுக்கும் பொழுது ஒரு பாக்ஸ் ஒன்று காட்டுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் யுவர் அட்ரஸ் அண்ட் மேப் லொக்கேஷன் ஆர் டூ ஃபார் அப்பார்ட் யுவர் அப்ளிகேஷன் may be rejected. அதாவது நீங்கள் மேலே என்ட்ரு பண்ணீங்களா ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸும் நீங்கள் செலக்ட் பண்ண மேப்பில் உள்ள அட்ரஸும் ஒன்றா இருக்கா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ரொம்ப தள்ளி இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எக்காரணத்து கூட நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இல்லை ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கன்ஃபார்ம் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சாம்பிளுக்காக கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் போயிட்டு நீங்கள் திருப்பி உள்ள ரெஸ்யூம் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் ஸ்டெப்பை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ,
அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ மட்டும் இல்லை, முக்கியமானது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா அதோட வித் 150, ஹைட் 175 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இமேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கேபியை தாண்டக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பெற்றோரோட அடையாள அட்டை, ஸோ அந்த இடத்துல நீங்கள் அம்மா கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களோட அடையாள அட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கார்டியன் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ஆப்ஷன் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த அடையாள அட்டை எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் எந்த ஃபார்மெட்லனா ஜேபிஜே ஃபார்மெட் இல்லை ஜேபிஇஜே ஃபார்மெட்டில் பிக்சர் சைஸில். ஸோ சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு நெட்லேயே அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நெட் சென்டர்ஸ்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லையோ நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். ஓகேங்களா? எப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ வித்து மாற்றுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்களே மாற்றிக்கலாம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஆன்லைன் கூகுளில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் வெப்சைட்ஸ் தான். ஸோ இந்த வெப்சைட் எடுத்தது இந்த வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கிடையாது. ஜஸ்ட் எனக்கு இந்த வெப்சைட் ரொம்ப ஈஸியாக இருந்தனால நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் கொடுக்குற இமேஜுக்கு அந்த ஃபார்மில் கேட்ட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். சைஸ் குறைச்சிக்கலாம், சைஸ் கூட்டிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் போயிட்டு உங்களோட ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ஒரு இடத்துல ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நான் எடுத்துட்டு நான் வந்துட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபோட்டோ இங்கே அப்லோட் ஆயிரும். கீழே வந்துட்டு இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ எதுவுமே பண்ண வேணாம். ஓகேங்களா? நீங்கள் நார்மல் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இதான் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி டிஃபால்ட்டாக என்னோடய ஃபோட்டோ 150x175 தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இங்கே ஆர்டி அப்ளிகேஷனில் கேட்ட ஃபார்மேட் அதுதான் நான் மாற்றி வச்சுருக்கேன். இன்கேஸ் வேறு ஒரு சைஸில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல போய் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு 1000x1500 இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃபோட்டோட சைஸ். நீங்கள் இதில் போய் டிஃபால்ட்டாக 150x175 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கீப் ஆஸ்பெக்ட் ரேஷியோவை எடுத்து விட்ருங்க. அப்போ தான் உங்கள் இஷ்டப்பட்ட சைஸை எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவாக ஒன்று டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் 200ன்னு கொடுத்தீங்கன்னா அதுவாக 233ன்னு காட்டும். இதே 115 கொடுத்தீங்கன்னா அதுவாக 175ன்னு காட்டும். ஸோ ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு இதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவுட்புட் ஃபார்மெட் ஜேபிஜே அவங்க இங்கே சொல்லியிருந்தாங்கல்ல, ஐ மீன் எந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜேபிஜே செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு பெஸ்ட் இமேஜ் குவாலிட்டி கொடுத்துட்டு நீங்கள் ரீசைஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் கீழே டவுன்லோடான்னு காட்டும். உதாரணத்துக்கு இப்படி ரீசைஸ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்கும். ஸோ பழசு 150, புதுசு 150 தான். ஏன்னா நாளே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால. ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் உங்கள் பழைய ஃபோட்டோ எவ்வளோ இருக்குது, புது ஃபோட்டோ எவ்வளோ இருக்குன்னு. சைஸ் பார்த்துக்கோங்க 55.4 KB. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 100 KB கீழே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிக்கிறோம். அதை நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்டு ஸோ இந்த ப்ராசஸ் மூலிமா நீங்கள் ஈஸியாக இந்த ஃபோட்டோ ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துடலாம். அண்ட் உங்கள் குழந்தைங்கள ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி நல்லா ஒயிட் பேக்ரவுண்டோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னா உடனே கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒயிட் பேக்ரவுண்டோட எடுக்க சொல்லுங்கள். நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃபர்லேயே பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு எடுக்க சொன்னீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் அந்த ஃபோட்டோ சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைஸில் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட அவங்களே கூட உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பெற்றோர் அடையாள அட்டை இது எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சைஸ் 1 MB இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிஏ ஐ மீன் சைஸ் எங்கே இருக்குன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் தேவையானதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். உதாரணத்துக்கு ஆதார் கார்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம 2 முக்கியமானது பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்பு. இது ஜேபிஜே ஃபார்மெட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட உள்ள எல்லாமே ஜேபிஜே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது 1 MB கீழே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 1 MB கீழே தான் இருக்குது. அண்ட் நான் இதில் வச்சிருக்கிறது எல்லாமே சும்மா சாம்பிளாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஸோ உங்களோட கரெக்டான ப்ரூஃப்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃபோட்டோ இங்கே வந்துடும். அடுத்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் ஐடி, இப்போ ஆதார் கார்டு ஏதாச்சும் கொடுங்க. நான் அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை பேரண்ட்ஸோட தான் கேட்குறாங்க. ஸோ பெற்றோரோட ஆதார் கார்டை கொடுங்க. அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதாரில் ரேஷன் கார்டு இது கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆதாரில் ரேஷன் கார்டு கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம்.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அங்கே நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு கொடுத்தனால இங்கே கேட்டிருக்கு. இதே நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் கேட்கும். ஸோ அது டாக்டர்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் மாற்றுத்திறனாளியா, இல்லை 3ஆம் பாலினத்தவரா, இல்லை ஹெச்ஐவியால் அஃபெக்ட் ஆனவங்களா அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் இந்த சைஸில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகே, இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்கள் சைஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சேவ் கொடுங்க. இன்கேஸ் இங்கே சேவ் ஆகலை அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு ஃபார்மேட் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல தப்பாக இருக்கோ அது வந்து உங்களுக்கு இங்கே காட்டும். ஓகேங்களா? ஸோ நான் சேவ் கொடுத்துட்டேன். ஸோ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்றது இங்கே காட்டிடும். ஐ மீன் இது எல்லாமே எப்படின்னா சைஸையும் அவங்க கொடுத்துருக்க அந்த பிக்சல் சைஸை பொறுத்து தான். உள்ள டீட்டெயில்ஸ் கரெக்டாக இல்லையா அப்படின்றத இது டிடெக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுங்க. அண்ட் ஓகே, இப்போ நம்ம செலக்ட் ஸ்கூல் ஸ்டெப்ஸ்க்கு வந்துட்டோம். அண்ட் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணணும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 2 விஷயங்களை வச்சு இந்த ஸ்கூல்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கிளாஸ் செலக்ட் பண்ணுறீங்க, எல்கேஜியா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா. ஏன்னா சில ஸ்கூல்ஸில் எல்கேஜிக்கு மட்டும்தான் என்ரோல்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சீட்ஸு. அண்ட் சில ஸ்கூல்ஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம அங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் 2வது விஷயம், நீங்கள் கொடுத்துருக்க ஏரியாவை பொறுத்து. ஸோ அந்த ஏரியாவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளிகபிளாக என்ன ஸ்கூல் இருக்குது அப்படின்னு டிடெக்ட் பண்ணோம். ஸோ அப்படி அந்த ஸ்கூல்ஸ் மட்டும்தான் செலக்ட் ஆகும். இதில் நீங்கள் மேக்ஸிமம் 5 ஸ்கூல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட டைமுக்கு அந்த 2 க்ரைட்டேரியாவும் மீட் பண்ணுற மாதிரி ஸ்கூல்ஸ் 1ஓ 2ஓ தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 1 2 மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் இன்கேஸ் நிறையா இருந்துச்சு, 5க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் 5 செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் ஸ்கூலில் ஐ மீன் நீங்கள் கொடுத்த 2 பர்டிகுலர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்கூல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஒரு ஸ்கூல் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த ஸ்கூலை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் டீட்டெயில்ஸை வச்சு கொடுத்தது தான். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஃபில் பண்ணிட்டு ஏன் இந்த ஸ்கூல் செலக்ட் ஆகலை அப்படின்னு கேட்க வேணாம். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப சாம்பிள் டீட்டெயில்ஸை வச்சு தான். அண்ட் அதுக்கடுத்து மறக்காமல் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதில் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு இங்கே என்னோடய ஃபோட்டோ, உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ என் டிஸ்பிளே ஆயிரும். அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குழந்தையோட பேர் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏற்ற மாதிரி இருக்கா, குழந்தை என்ன ஜெண்டர், இது நீங்கள் அங்கே கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மில் இங்கே வந்திருக்கும். எப்போ பிறந்தாங்க பர்த் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கரெக்டாக இருக்கா, நீங்கள் கொடுத்தது என்ன ரிலீஜன், என்ன கம்யூனிட்டி, மொபைல் நம்பரு. ஸோ எலிஜிபிலிட்டி கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? ஸோ இமெயில் ஐடி நான் கொடுக்கல. உங்களுக்கு இமெயில் ஐடி உங்களுக்கு இருந்தாலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடதோ இல்லை உங்களோட தெரிஞ்சவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அம்மாவோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. என்ன ஸ்கூல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்கூலோட நம்பர் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நான் இந்த விண்ணப்பத்தில் உள்ளீடு செய்துள்ள விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் சரியானவை என உறுதியளிக்கிறேன். உள்ளீடு செய்யப்பட்டுள்ள எந்த ஒரு விவரமோ அல்லது ஆவணமோ சேர்க்கைக்கு முன்னர் சரிபார்க்கலையோ அல்லது பள்ளி சேர்க்கைக்கு பின்னரோ தவறு என்று அறியப்படின் எனது விண்ணப்பமும் பள்ளி சேர்க்கையும் ரத்து செய்யப்படலாம். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸை எந்தவித ஏமாற்றமும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் செலக்ட் ஆயிரும். இன்கேஸ் நம்ம ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ வந்துட்டு இப்போ சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அப்போயோ இல்லை நாளைக்கு உங்கள் குழந்தை என்ரோல் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது அப்போ ஃபைன் பண்ணாலோ உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தையோட அட்மிஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கொடுக்குற டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஃபைனல் சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபார்ம்ஸ் செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் பர்டிகுலர் ஸ்கூல்ஸுக்கு போயிடும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் செப்டம்பர் 25. ஸோ ஆகஸ்ட் 27 செப்டம்பர் 25க்குள்ளே இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ நான் இது சாம்பிள் ஃபார்ம் அப்படின்றதுனால நான் ஃபைனல் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணலை. ஏன்னா நம்மளோட ஃபார்ம் அப்புறம் அதுவும் அவங்களுக்கு கன்சிடரேஷன் போய் அவங்க டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தாச்சு. உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பேக் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்குது, ஐயோ தப்பாக கொடுத்துட்டோன்னு நினச்சிங்கன்னா கோ பேக் கொடுத்துக்கோங்க. அண்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களை டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. தப்பாக ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு திருப்பி அவங்க குழந்தைங்களுக்கு மறுபடியும் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா மேபி அவங்க ஃபைன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போதே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, நீங்கள் கொடுத்தது எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் உள்ள ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் வெல்கம் ஒன்ஸ் அகேன். ஸோ இவ்வளோ நேரம் நான் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள்.
அண்ட் முக்கியமான ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட டீட்டெயில்ஸ் தப்பா இருக்கக்கூடாது. ஸோ ஃபேக்கா கிரியேட் பண்ணாம கரெக்டான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்க. அண்ட் நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு சாம்பிளுக்காக ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் தான். பட் நீங்க என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்றீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் பெர்ஃபெக்ட்டா நீங்க என்டர் பண்ண மாதிரி இருக்கணும். உங்களோட டாக்குமெண்ட்ஸும் நீங்க என்டர் பண்ண டீட்டெயில்ஸும் கரெக்டா இருந்தால் தான் உங்க ஃபார்ம் வந்துட்டு அக்செப்ட் ஆகும். அண்ட் இன்கேஸ் குழந்தைங்க வந்துட்டு என்ட்ரோ ஆகல ரிஜெக்டட் அப்படின்னா அதோட ரீசனும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல்ல 25% தான் சீட் அலோகேட் பண்ணணும். ஆனா அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் மந்த்ல ஒரு ரேண்டம் செலெக்ஷன் வச்சு குழந்தைங்கள செலக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த ரேண்டம் செலெக்ஷன் என்ன மாதிரி செலக்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நீங்க உங்க சைட்ல இருந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னா சீக்கிரம் பண்ணுங்க. அட் த சேம் டைம் கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஆர்டிஐ வெப்சைட்ல ஃபில் பண்ணுங்க. அண்ட் ஒன்றிணைவும் பாதுகாப்பான குழந்தைகளுக்காக நன்றி. ஆயுத சிறகு.